இந்த வீடியோ பார்க்க வந்த அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கனவு இருக்கும். அதாவது சொந்தமா தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க சொந்தமா ஒரு தொழில் தொடங்கி ஒரு 2 வருஷம் தாக்கு பிடிச்சு நடத்தீங்க அப்படின்னா, 3வது வருஷத்துலேருந்து நீங்க வந்து மத்தவங்களுக்கே வேலைவாய்ப்பு உருவாக்கி தரலாம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களால ஒரு பிஸ்னஸை க்ரோ பண்ண முடியும். 2 வருஷம் கன்சிஸ்டன்சியா அத பண்ணீங்க அப்படின்னா. சரி, இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அருமையான ஒரு பிஸ்னஸ் பிளானோட தான் வந்திருக்கேன். க்ளவுட் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பத்தி விரிவா இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட சேர்ந்து பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்க. அப்போ உங்களுக்கு பிஸ்னஸ், ஃபினான்ஸ் சம்மந்த தகவல் கிடைச்சிட்டே இருக்கும். ஃபுட் பிஸ்னஸ், அதாவது உணவு தொழிலை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு அழிவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உணவு அப்படிங்கிறது அத்தியாவசியமாக தேவைப்படும். உணவு சாப்பிடாத மனிதர்களே கிடையாது. அப்படி இருக்கும்போது உணவு பிஸ்னஸை எடுத்து கரெக்டாக பண்ண கண்டிப்பாக அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யாருக்கு அதிகமாக உணவு தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வெளியூர்லேருந்து வந்து தங்கி படிக்கிறாங்களோ இல்லை அப்படின்னா வேலைக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபுட் அதிகமாக தேவைப்படுது. இப்போ வெளியூர்லேருந்து தங்கி ஒருத்தர் வேலை பார்க்குறாரு அப்படின்னா மோஸ்ட்லி அவர் சமைக்கிறது கம்மியாக தான் இருக்கும். அவர் ஹோட்டலில் தான் அதிகமாக சாப்பிடுவார். ஸோ அப்படி சாப்பிட போகும்போது ஒன்று அவர் வந்து அதிகமாக காசு செலவு பண்ணுற மாரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அவருக்கு வந்து கரெக்டான ப்ராப்பரான ஒரு ஃபுட் கிடைக்காது. ஸோ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட் பாய்சன் கூட ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரியான பர்சன்லாம் ஒரு வீட்டு உணவு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய முதியோர்கள் இருப்பாங்க. அவங்களுடைய பசங்களாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்க அதாவது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் தான் தனியாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு யாராவது நல்லா சாப்பாடு சமைச்சு எடுத்துன்னு தர மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஏக்கமும் இருக்கும். ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கஸ்டமராக இருக்க போகிறாங்க. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு பாதி அளவு புரிஞ்சிருக்கும். இப்போ நான் க்ளவுட் கிச்சனா என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒரு நார்மல் ஹோட்டலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு பெரிய பில்டிங்கை வாடகைக்கு எடுத்துருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமரை கவனிக்கிறதுக்காக சர்வெண்ட்லாம் ஹையர் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹோட்டலோடைய ஆம்பியண்ட்டை வந்து இந்த கலர் கலர் லைட்லாம் வச்சு அதை விட டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதிகமாக காசு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸையும் வைப்பாங்க. ஓகே, இப்போ 5 ரூபா இட்லிக்கு 10 ரூபா வச்சு விற்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல் ஹோட்டல் நடந்துகிட்டு இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து சாப்பிட்டுட்டு போகிறதுக்கான எல்லா விதமான ஃபெசிலிட்டியுமே இருக்கும். ஸோ நம்மளுடைய க்ளவுட் கிச்சனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபெசிலிட்டி எதுவுமே கிடையாது. நமக்கு தேவை பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ரூம், அதில் ஒரு கிச்சன் செட்டப் மட்டும்தான். ஸோ நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து இந்த டேபிள் சேர்லாம் போட்டு அவங்களுக்கு வந்து சர்வ்லாம் பண்ண போகிறது கிடையாது. ஒன்று கஸ்டமர் வந்து நம்மகிட்ட பார்சலாக வாங்கிட்டு போகணும், இல்லை அப்படின்னா அவங்க ஆன்லைன் ஆர்டர் கொடுத்துருவாங்க, நாம் எடுத்துகிட்டு போய்ட்டு டெலிவரி பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த 2 ஆப்ஷன் தான். ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய ஓன் கிச்சனே நம்ம வந்து நம்மளோட பிஸ்னஸ் பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவை பார்த்தீங்கன்னா ஒரு 2 அசிஸ்டன்ட்ஸ் இல்லை அப்படின்னா 2 பிஸ்னஸ் பார்ட்னர், அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளான செட்டப் தான். இதே நீங்கள் ஹோட்டலாக ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தனியாக கடை பிடிக்கணும், அதுக்கு ஆள் செட் பண்ணணும், மாஸ்டர் போகணும், சரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே க்ளவுட் கிச்சனில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்காது. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் ப்ளஸ் ஒரு 2 பேர் உங்க கூட சேர்ந்துக்கிட்டு பண்ணாலே போதுமானதாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் உங்களுடைய கஸ்டமர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் வெளியூர்லேருந்து வந்து தங்கி படிக்கிறவங்க இல்லை வேலைக்கு போகிறவங்க இல்லை அப்படின்னா உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய முதியோர்கள் தான் உங்களுடைய கஸ்டமர் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்க போகிறாங்க. ஓகே, ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் பேசி அவங்கள்ட்ட ஆர்டர் பிடிச்சி அவங்களுக்கு சப்ளை பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களுடைய வீட்டு உணவு பிடிச்சிட்டுனா அவங்க 2 பேரை ரெஃபர் பண்ணுவாங்க, இல்லை 3 பேர் ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள இன்னும் அதிகமாக ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதுமாரி உங்களோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகிட்டே இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே உங்களுடைய ஃபுட்டு வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் தரமாக வீட்டில் செஞ்ச மாதிரி இருந்தாலே போதுமானது. நீங்கள் வந்து டெலிவரி பார்ட்னர், அதாவது இப்போ நான் சொன்னது தெரியுமா, பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது உங்கள் கூட 2 பேர் சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு அதில் யாராவது ஒருத்தங்க டெலிவரி பண்ணால் போதும். ஓகே, இல்லை அப்படின்னா கூட சென்னை மாதிரியான சிட்டி தான் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ கூட ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அவங்களே பார்த்தீங்கன்னா டெலிவரியும் பண்ணிடுவாங்க. ஸோ க்ளவுட் கிச்சன் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப லாபகரமாகவும் இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பென்சஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அப்புறம் யூடியூப் இதெல்லாம் பயன்படுத்தி கூட உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் எந்த ஒரு செலவுமே இல்லாமல் விளம்பரப்படுத்தி உங்களுக்கான கஸ்டமர் நீங்கள் வந்து கொண்டு வரலாம் உங்கள் பிஸ்னஸ்க்குள்ளார. ஓகே, ஸோ இதுதாங்க க்ளவுட் கிச்சன். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே உங்களுடைய ஓன் கிச்சன்லேயே நீங்கள் சமைச்சு இது மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளியூர்லேருந்து தங்கி படிக்கிறாங்க இல்லை வேலைக்கு போகிறாங்க தெரியுமா, அவங்களுக்கு நீங்கள் வந்து சப்ளை பண்ண போகிறீங்க வீட்டு உணவு. ஸோ இது வந்து நல்லா பிக்கப் ஆகி நல்லா போணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த க்ளவுட் கிச்சனையே பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த ஹோட்டலாக கூட நீங்கள் மாற்றி நடத்தலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம நம்ம சேனலான ஆல் இன் ஒன் பஸ்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட சேர்ந்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.